புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பகுதியில் உள்ள சித்தேரி அணைக்கட்டில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் அப்பகுதி மக்கள் உணவுக்காக வெள்ளத்தில் மீன்பிடித்து செல்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நல்லா அவதிப்பட்டோம். 2-3 நாளா எங்கள் ஊரில் பசங்க தான் எல்லாம் சாப்பாடுலாம் எங்கள் எம்எல்ஏ 2 பேர் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் எல்லாம் கிட்ட வந்து கொடுத்தாரு. எல்லாம் கொடுத்து தண்ணியெலாம் வடிஞ்சிருச்சு, வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு வேலை இல்லை, அதுக்காக மீன் பிடிக்க வந்துட்டோம். ஏன்னா வீட்டில் உட்காந்தா எங்கள் வீட்டில் போய் 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்தால் நம்ம சவுறதுக்கு ஜாலியாக இருக்கலாம், பொழுது போவோம், வேலை கிடைக்கிற வரைக்கும். 10 நாள் வேலை செய்வோம், சித்தாள் வேலைக்கு போவோம், எந்த வேலையும் செய்ய முடியல. தண்ணி நிற்கிறதுனால யார்ட்டையுமே வேலையும் கேட்க முடியல. சரி, அப்புறம் எப்படியே சும்மா வீட்டில் இருந்தாலும் யார்ட்டையும் போய் ஒன்றும் காசு எதுவும் கேட்க முடியாது. ஏதாவது அந்த வலையை போட்டு மீனை பிடிச்சோம்னா ஏதாவது செலவுக்கு தேரும், வீட்டுக்கும் குழம்புக்கு தேரும்ன்றதுக்காக வந்து போட்டுருந்தோம். 2 நாள் 3 நாள் ஆச்சு. யாருமே சாப்பிட்டு ஊருக்குள்ள போய் எல்லா ஊருமே இந்த 2ஆவது உலகம் கலையூர் எல்லா ஊர்லேயுமே தண்ணி இருக்குது. இன்னும் வழி அந்த வழியில் ஏன்னா கடலும் எவ்வளோ தண்ணி வாங்கி எவ்வளோ இது பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துறோம், உணவு மட்டும் தான் வருது, ஏதோ அத்தியாவசிய பொருள் எதுவுமே வரல. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். தற்போது புதுச்சேரி கொம்யூன் பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளத்தில் மீன்பிடித்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்கள், தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இந்த வெஞ்சல் புயலானது கடுமையாக தாக்கியது. இதன் காரணமாக 2 பகுதிகளிலுமே வெள்ள நீர் அதிக அளவில் சூழ்ந்ததன் காரணமாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் நீரில் மூழ்கிய அபாயமானது நம்ம கடந்த 2 நாட்களாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இடமானது பாகூர் கொம்யூன் பகுதியில் இருக்கக்கூடிய சித்தேரி அணைக்கட்டு. இந்த சித்தேரி அணைக்கானது தென்மண்ணை ஆறிலிருந்து வரக்கூடிய வெள்ள நீரானது இந்த சித்தேரி அணைக்கட்டில் தடுக்கப்பட்டு அதன் பிறகு இது வழிந்த பிறகு இந்த வெள்ள நீரானது கடலுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சித்தேரி அணைக்கட்டை அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக தான் புதுச்சேரி தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராம பகுதிகளில் மழை வெள்ளமானது சூழ்ந்தது. இதனால் பல்வேறு 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகள் இந்த பகுதியில் இருக்கிறது முற்றிலுமாக சேதமடைந்தது. அதேபோல் 20,000த்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் இந்த கரையோரம பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது. இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திய இந்த சித்தேரி அணைக்கட்டில் வெளியேறக்கூடிய இந்த சித்தேரி அணைக்கட்டிலிருந்து வெளியேறக்கூடிய வெள்ளமானது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சிகள் நாம் பார்க்க கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய இந்த பகுதியில் மீனானது துள்ளி குடித்து விளையாடும் காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய இந்த வெள்ளத்தில் இங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் மீன்பிடிக்கும் செல்கின்றனர். ஏனென்றால் கடந்த 5 நாட்களாகவே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து வீட்டிலே முடங்கியிருந்த நிலையில் தற்பொழுது உணவுக்காகவும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காகவும் இங்கு மீன்பிடித்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள். இங்கு புதுச்சேரியிலிருந்து இங்கிருந்து பாகூர் கொம்யூன் பகுதியிலிருந்து கடலூருக்கு செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய இந்த சித்தேரி அணைக்கட்டானது முழுமையாக தற்பொழுது வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 25 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மீன்பிடித்து செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.